என்னடா ட்ரெய்லர் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. லப்பர் பந்துல ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. யாரும் பார்த்தா நம்ம ஹரிஷ் கல்யாண் அப்புறம் அட்டகத்தி தினேஷ் இவங்க 2 பேர் தான் நடிக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லர் உண்மையா தான் நான் அப்படி சொன்னேன். ட்ரெய்லர் பார்த்தோம்னு சொன்னா நம்ம டைரக்டர் வந்து தமிழரசன் பேச்சுமுத்து அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ப்ளூ ஸ்டார் படம் பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது. 2 டீம்களோட எப்படி பிரச்சனை வருது, அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம அட்டகத்தி தினேஷ் பேர் கெத்து, நம்ம ஹரிஷ் கல்யாண் பேர் அன்பு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட போட்டோ எல்லா இடத்துலையும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் நம்ம MS தோனியோட போட்டோ ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க. அப்புறம் CSK டீம் அந்த ஒரு டீம் கிட்ட டீம்னா ஒரு வீடு கிட்ட அது ஃபுல்லா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வீடு கிட்ட உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க நம்ம ஹரிஷ் கல்யாண். ட்ரெய்லர் உண்மையா செம்மையா தான் இருக்குது. படம் எப்போ இருக்க போகுதுன்னு தெரியல. படம் வந்து இந்த செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது போல. சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம தினேஷ் புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் செஞ்சிருக்காரு. அதுமே வேற லெவலில் இருக்கு. மியூசிக் வந்து நம்ம ஷான் ரோல்டன் அப்படி செஞ்சிருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பராரின்னு சொல்லி டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று. அதையுமே அவர் தான் செஞ்சிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் பிக்சர் தான் செஞ்சிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து மோகன்ராஜன் அப்படிங்கிற லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ட்ரெய்லர் உண்மையா வேற லெவலில் இருக்கு. இதை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது?